தந்தை செல்வா அவர்களின் சிலை திருவோணமலையில் இப்பொழுது உடைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் 1977ஆம் ஆண்டு தந்தை செல்வா அவர்களின் சிலையை திருவோணமலையில் சிவன் கோயில் அடிச்சந்தியில் நிறுவப்பட்டிருந்தது. கடந்த 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற சிங்கள தமிழ் இனக்கலவரத்தின் போது அது அப்போது படையினரால் அது சேதமாக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு 1990ஆம் ஆண்டு மீண்டும் இந்த சிலை புனருத்தாரணம் செய்யப்பட்டிருந்த வேளையில் இப்பொழுது கடந்த 30ஆம் தேதி நள்ளிரவு இனம் தெரியாதவர்களால் இந்த சிலை தாக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இதை கண்டிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. கடந்த போராட்ட காலங்கள் தொடக்கம் அந்த சிலை இருந்தபோது இப்பொழுது ஒரு சமாதான காலத்தில் இவ்வாறு இடிக்கப்பட்டிருப்பது என்பது இந்த சிலை யார் இடித்திருக்கின்றார்கள் என்கின்ற பொறுப்பை அரசாங்கம் பக்க சார்பற்ற விசாரணை செய்து அவர்களை நீதிமன்றத்தில் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆனால் அந்த சிலையை மிக விரைவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்ச்சி கட்சி கிளையினர் அதை மிக விரைவாக அதனை புனருத்தாரணம் செய்ய இருக்கின்றார்கள். சிலையை புனருத்தாரணம் செய்வது என்பது ஒரு விடயம் இருக்க, இந்த சிலையை யார் செய்கின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பை ராஜதந்திர ரீதியாக அமெரிக்கா அழைத்ததற்கு பிற்பாடு அதனை சகித்துக் கொள்ள முடியாதவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வளர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் தான் இதை திட்டமிட்டு செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.